அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்வி சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம இன்ஃபார்ம் பண்றோம். அது மட்டும் அல்லாமல் ஒரு வேலைவாய்ப்ப உருவாக்கக்கூடிய வகையில எங்கெல்லாம் கவர்மெண்ட்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம அதையும் வீடியோவா அப்லோட் பண்றோம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க உண்மைத்தன்மையா அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோட தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேலும் பண்ணுவோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல அதுல கடந்த அக்டோபர் 16 அன்னைக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல, அதாவது அரசு உதவி பெறும் பல்கலைக்கழகங்கள்ல, ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப ஒரு அறிவிப்ப அவங்க வெளியிடுறாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, உங்க அனைவருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல உள்ள இந்த மாரி கவர்மெண்ட், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் பல்கலைக்கழகங்கள்ல ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்படாம, அவங்களும் என்ன செய்வாங்கன்னா, எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க. பல்கலைக்கழகங்கள்ல உள்ள ஆசிரியர் பணியிடங்களும், ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் அவங்களே ஒரு எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. இது இந்த மாரி இல்லாம, இந்த அரசு உதவி பெறும் இந்த இன்ஜினியரிங் காலேஜு, பாலிடெக்னிக் காலேஜு, இங்க உள்ள போஸ்ட்டுகளையும் பார்த்தீங்கன்னா, அவங்களே ஃபில்லப் பண்ணுவாங்க. அவங்களே கால்ஃபர் பண்ணி, அவங்களே ஃபில்லப் பண்ணிருவாங்க. இது ஒரு நேர்மையான முறையா இருக்காதுன்னு சொல்லி, இதெல்லாமே கவர்மெண்ட் மூலமா தான் ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி, நம்ம சேனல்ல எப்பயோ வீடியோ போட்டிருக்கோம். அது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த வீடியோ லிங்க்க நான் குடுத்துருக்கேன். இந்த லிங்க் கீழ. இப்ப பல்கலைக்கழகங்கள்ல ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள டிஎன்பிஎஸ்சி மூலமா நிரப்புறாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமா நிரப்புனா, அது நேர்மையாவும், உண்மையாவும் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லார் மத்தியிலும் இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த மசோதாவ நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டர் திருமதி அயல்வழி செல்வராஜன் மேடம் தாக்கல் பண்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, 22 ஸ்டேட் மாநில பல்கலைக்கழகங்கள்ல உள்ள டீச்சர் அல்லாத பணியிடங்கள் அப்படின்னா அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் இந்த மாரி பணியிடங்கள டிஎன்பிஎஸ்சி மூலமா ஃபில்லப் பண்ண போறோம். இதனால வேலைவாய்ப்புகளுக்காக பிரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, அந்த மாநில பல்கலைக்கழகங்கள்ல இருந்து சில முக்கியமான, அதாவது டீச்சர் மட்டும் அவங்க தனியா ஃபில்லப் பண்றாங்க. டீச்சர்ஸ் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள்ல இந்த மாரி ஃபில்லப் பண்றனால, டிஎன்பிஎஸ்சில வேலைவாய்ப்புக்கான எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். அப்ப ஒவ்வொரு அந்த மாரி பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லைங்களா? தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, 22 இருக்கு. 22 மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இந்த 22ல பார்த்தீங்கன்னா, பல்வேறு போஸ்ட் ரேங்க்ல பதவிகள் இருக்கு. அதாவது குரூப் 4 லெவல்ல, குரூப் 2 லெவல்ல இந்த மாரி போஸ்ட் இருக்கு. அப்ப இந்த குரூப் 2 லெவல்ல உள்ள போஸ்ட், குரூப் 4ல உள்ள லெவல் போஸ்ட் அந்த மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, அத பிரிச்சு அத இந்த டிஎன்பிஎஸ்சில வரும்போது, ஏற்கனவே உள்ள போஸ்ட்டோட மேலும் என்ன பண்ணும் அந்த இது அதிகமாகும். அது எல்லாருக்கும் பயன்பெற வகையில இருக்கும். ஸோ அதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமானது. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, என்னென்ன விதமான போஸ்ட்லாம் இருக்கு இதுல அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் இருக்கு குரூப் 4 லெவல்ல. டைப்பிஸ்ட் குரூப் 4 லெவல்ல. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் குரூப் 4 லெவல்ல. அசிஸ்டன்ட் போஸ்ட் குரூப் 2A லெவல்ல. அக்கவுண்டன்ட் போஸ்ட் குரூப் 2A லெவல்ல. அப்புறம் அந்த ஜேஇ போஸ்ட் இருக்கு. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வரக்கூடிய ஜேஇ போஸ்ட். அப்புறம் புரோகிராமர் கம் கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் போஸ்ட். அப்புறம் டிஏன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். அப்புறம் லேப் டெக்னீஷியன் போஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் குரூப் 2 லெவல்ல உள்ள சூப்பர்டென்டென்ட் போஸ்ட். அப்புறம் நம்மளுடைய பர்சார் போஸ்ட். இந்த மாரி 11 விதமான போஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நான் டீச்சிங் போஸ்ட்டா,
பல்கலைக்கழகங்கள்ல உள்ள வேக்கன்சி. இந்த வேக்கன்சிய இந்த காலகட்டம் வர எந்தெந்த எந்தெந்த இந்த வேக்கன்சி இருக்கோ, அந்தந்த காலேஜ் அந்தந்த யூனிவர்சிட்டிய என்ன பண்ணாங்கன்னா, தனியா கால்ஃபர் பண்ணி போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. இனி வருங்காலங்கள்ல இத டிஎன்பிஎஸ்சில போட சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் பிடிஆர் சார் மொதயே கொண்டு வந்துட்டாரு. ஓகேங்களா? இப்ப நடந்து முடிந்த இந்த எம்ஏடபிள்யூஎஸ்ல உள்ள போஸ்டிங்கேவும் பிடிஆர் சார் என்ன பண்ணாரு? பிடிஆர் சார் வந்து அமைச்சர் ஆன உடனே அவர் கொண்டு வந்த சில முக்கியமான திட்டங்கள்ல, தமிழகத்தில உள்ள அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள போஸ்ட்டுகளையும் டிஎன்பிஎஸ்சில கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அது ஜியோவும் விட்டாங்க. அப்படி இருந்தும் எம்ஏடபிள்யூஎஸ்ல 2538 போஸ்ட் கால்ஃபர் பண்ணாங்க. அத பிடிஆர் சார் இருந்தாரு அப்படின்னா, அத டிஎன்பிஎஸ்சில தான் போட்டிருப்பாங்க. ஒருவேள டிஎன்பிஎஸ்சில போட்டிருந்தா, இன்னைக்கு இந்த எழுந்திருக்கு இல்லையா? நேத்து பார்த்தோமே. இந்த எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருந்திருக்காது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா கவர்மெண்ட் அதுக்கு ப்ராப்பர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சில போடுறதுங்கிறது எல்லா போஸ்டும் டிஎன்பிஎஸ்சி ஃபில்அப் பண்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதை இவங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. கவர்மெண்ட் ஜியோவ வெளியிடுது. அத அவங்க வந்து அந்த ஜியோவ ஃபாலோ பண்றாங்களா? இல்ல தூக்கி குப்பையில போடுறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வந்து இந்த மாரி பண்றதுனால அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பதிவு. ஸோ இந்த மாரி இதான் இப்ப நீங்க பார்க்குறது தான் இப்ப நான் சொன்னேன்ல அந்த ரேங்க். ஸோ வந்து பே லெவல் எவ்வளவு? அது என்னென்ன இப்ப குரூப் 4ல வருதா? குரூப் 2ல வருதா? இல்ல கம்பைன்ட் டெக்னிக்ல வருதா? அப்படிங்கக்கூடிய போஸ்ட் தான். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா, இப்ப 11 விதமான போஸ்ட். ஸோ இதுநாள் வரைக்கும் தனியா கால்ஃபர் பண்ணி தேர்வு வச்சக்கூடிய இந்த போஸ்ட்டுகள இனிமே டிஎன்பிஎஸ்சில கொண்டு வரனால, அது எல்லாருக்கும் பயன்பெறும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. என்னைய கேட்டா நான் சொல்லணும்னா, அதாவது இதெல்லாம் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப். நம்ம நோக்கம் என்னன்னா, டீச்சிங் ஸ்டாஃப்பையும் உள்ள கொண்டு வரணும். டிஆர்பில போடணும். ஓகேங்களா? பல்கலைக்கழகங்கள்ல உள்ள இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் மட்டும் இல்லாம, அரசு உதவி பெறும் கல்லூரிகள், பள்ளிகள், அரசு உதவி பெறும் அ இன்ஜினியரிங் காலேஜு, டிப்ளமோ காலேஜு, ஆர்ட்ஸ் காலேஜு இந்த மாரி காலேஜ்ல உள்ள நான் டீச்சிங் போஸ்ட்டையும், டீச்சிங் போஸ்ட்டையும் கவர்மெண்ட்டே ஃபில்லப் பண்ணணும். டீச்சிங் போஸ்ட்ட டிஆர்பி மூலமா ஃபில்லப் பண்ணலாம். நான் டீச்சிங் போஸ்ட்ட குரூப் 4 மூலமா ஃபில்லப் பண்ணலாம். அப்படி பண்ணா, இன்னும் அதாவது ஓப்பன் காம்படிஷன்ல வரும். இன்னும் நேர்மையாவும், வெளிப்படையாவும் எந்தவித கம்ப்ளைண்ட்டுக்கும் அதை உள்ள வராம இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது. நம்ம இந்த போஸ்ட்டெல்லாம் ஏற்கனவே அவங்க வந்து இத பத்தி நம்ம நம்ம வீடியோ போட்டு ஒரு 1 வருஷத்துக்கு மேல வீடியோ போட்டுருக்கோம். நம்ம சேனல ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சும்மா வந்து ஏதோ கன்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு வீடியோ போடுறது கிடையாது. நம்ம வந்து என்ன ரியாலிட்டியா இருக்கோ, என்ன கொண்டு வந்தா நல்லா இருக்குமோ, நம்ம அதத்தான் வீடியோல போட்டுருக்கோம். நம்ம ப்ரீவியஸா போட்ட வீடியோவ இன்னைக்கு வந்து அது சொன்ன விஷயத்த இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அத அத பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஆனா இது இது வந்து சும்மா பேச்சு வாக்குல இல்லாம, இத அமல்மென்ட் பண்ணி அது மூலமா போஸ்டிங் போட்டா, அது இன்னும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். அது என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த மாரி கவர்மெண்ட் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு உதவி பெறும் இன்ஜினியரிங் காலேஜ், டிப்ளமோ காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் இந்த மாரி 4 விதமான கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல உள்ள எல்லா டீச்சிங் போஸ்ட்டையும், நான் டீச்சிங் போஸ்ட்டையும் கவர்மெண்ட்டே ஃபில்லப் பண்ணா, அது இன்னும் மிக மிக நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஆரோக்கியமான இதா இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஒரு கோரிக்கை. அது நடக்குமா? நடக்காதான்னு தெரியாது. சொல்றது நம்ம கடமை. ஒரு நாள் பின்னால நடக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.